மந்திரி மதுரமுத்து மகாராஜா, நான் சபைக்கு வருகின்ற போது நான் யார், எனது பெயர் என்ன, என் தாய் தந்தை, என் விருத்தாந்திரம் தெரியுமா? சொன்னால் தெரியும். அப்படி இருந்தாலும் நாட்டுக்கு நாடு பேரை மூலி சேர்ந்த அழகிற பொன்னாடு. பொன்னாட்டின் பெயர் என்ன? புதூர். என்ன ஊரு? புதூர் என்றால் நம்மளுக்கு தாய்நாடு தலைநகரம். மச்சிமா நகரம். நாடகம் வேறக்காக அரங்கேற்றம். ராமதாஸ் ஐயா இறந்த காரணத்தால் வருட அஞ்சலி முன்னிட்டு நாடகம் காட்டு எடுத்து படப்படன்னு பேசிட்டு வருது. இன்று வைத்துள்ள நாடகம் கருவாட்டு நாடகம் என்று வீர சிகாமணி பட்டாபிஷேகம். இந்த நாடகத்தில் நான் யார்? எனது பெயர் நான் காலை கதிரவனை போல் மாலை சூரியனை போல். ஆமாடா, காலை கதிரவனை போல் மாலை சூரியனை போல் நான் சித்திர வடிவமுள்ள சீனை அலங்கரித்த எனது பெயரோ சிகாமணி பாலன். என் தந்தையார், என் தாயார் அப்பண்ணன் என் தாயார் தெய்வ பக்தனி. ஆமா, சரி சரி. அப்படி இருந்தாலும் இன்று தினத்தில் என் தாயை பார்க்க வேண்டும். ஓ, அம்மாவை பார்க்க. ஆமா, போலாம். அம்மா, மகளே, அம்மா, இந்த பாதம் சரணமையா. சிகாமணி, அம்மா, உன் திருவடி பாதத்தை சரி உன் மகனாகிய சிகாமணி பணிகிறேன் அம்மா. அப்படியே மகனே, அம்மா, நீ பாடசாலை சென்று பாடங்களை கெட்டு வாப்பா. அப்படியே ஆகட்டும், சென்று வா. ஆகட்டும்.
வைக்கிறோம். இப்ப புதூர் கூத்தாட வந்தோம். டேய் கூத்துல அதான் பாடசாலை வந்திருக்கிறோம். பாடத்தை படிக்க வேண்டும். விளையாடலாமா? விளையாடலாம். பார்க்கலாமா? சுத்தி பார்க்கலாம். ஆனால் உங்க சொல்லை சிறமையா லேட்டு எங்க அண்ணனை முடிச்சாச்சு. அப்பா கொண்டுட்டீங்களா? இப்ப தாங்க எனக்கு நிம்மதியா இருக்குது. ஆமாண்டி. இனிமேல் இந்த சொத்து நம்ம கையை விட்டு போகுமா? இந்த பணம் காசு நம்ம கையை விட்டு போகுமா? நமக்குதான் இனிமேல். எங்க அண்ணியும் கொண்டு விட்டோம், எங்க அண்ணனையும் கொண்டு விட்டோம். ஓடி அம்மா. கர்ப்பிணி பெண்ணியாக இருந்தா சரி. கழிச்சு விட்டோம். போய் ஓடிட்டு வருமோ? 50,000 வந்துச்சுன்னா ஆமா. எங்க பணமா அடிச்சுக்கிட்டீங்களா? ஆமாங்க. கருவு குழந்தை பக்கற வரைக்கும் வந்துச்சு 10 மாசம். அது பாரு என்ன பாவம் படிச்சு வெளியில வராம அப்படி ஓடிச்சு அடுப்புல வைக்கிறது குடும்பமே போயிடுச்சு. இனிமேல் நாம தான் சந்தோஷமா ராணி சண்டே தினம் ராணி சந்தோஷமா இருக்கலாங்க. நாங்க அப்படி சுத்தி பாட்டு வரோம். நாங்க என்ன பண்ணட்டும்? அரண்மனையில இருக்கு ராணி. சரி நாங்க எல்லாம் இருக்கிற காசு படம் எவ்வளவு இருக்குன்னு நல்லா எண்ணி கணக்கு போட்டு வைக்கிற வாடி போலாம். இதுக்கு மேல போறாச்சுன்னா சுத்தி பார்க்கணும். பார்க்கலாமா? விளையாடலாம். விளையாடலாம். எடுத்துட்டு போ. நீச்சல போட்ட. வீட்டுக்கு போலாமா இல்ல இங்கே போ? வீட்டுக்கு போலாம்டா. வீட்டுக்கு போயிட்டு போலாம். ஆமா. போலாமா? போடா. தம்பி நான் இந்த நந்தவனத்து புதுமையெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. நாங்க வந்திருக்கிறோம். இந்த பாடசாலை வந்திருக்கிறோம், பள்ளிக்கூடத்து அருகாமல். இல்ல பாடசாலை வச்சு விளையாடுவதற்காக வந்திருக்கிறார்கள். தம்பி அங்க பாரு யாருன்னு மறுபுறை மாதிரி அண்ணன் மாதிரி அந்த சாயல் காட்டுதா இல்லையா? இந்த பையனை பாத்தியா? இந்த பையன் முகத்தை பார்த்தா அதே மாதிரிப்பா. நம்ம அண்ணன் அப்பனுசாமி முகம் மாதிரி தெரியல? அதே மாதிரி தான் கேக்குது. கேட்டு பாத்திரலாமே. முகம் தான் பிரிக்குது. 7 பேர் இருக்கிறாங்க. ஒரு உருவ மாதிரி 7 பேர் இருக்கிறாங்க. அவனுடைய ஊரு என்ன பேரு என்னன்னு கேட்டு ஆனா அண்ணன் மாதிரி தான் தெரியறான். யாரு? யாருங்க? கண்ணு யாரு, எந்த ஊருன்னு என்ன சமாச்சாரம்? சின்ன குஞ்சு அப்பா அம்மா யாரு, எங்க இருந்து வந்த, நீ அனாதியா? இல்ல எதுக்கு தாய் இருக்குது. அப்படியா? நீ யாரு, என்ன ஊரு, உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்களா? உங்க அப்பா அம்மா பேர் என்ன? உன்னுடைய பெயர் என்ன? என் பெயர் சிகாமணி. சிகாமணி. அம்மா தாயார் பெயர் தெய்வபத்னி.
எத்தனை இருக்க ஊடு நாசமா போவ தெய்வ பத்தி நீ எத்தனை இருக்கலாம் அப்ப யாருன்னு கேட்கணும்ல ஒருவேளை எத்தனை பேர் அது மாதிரி இருக்குது அப்பனை கேட்டு போலாம் தம்பி ஓய் விளையாட்டுக்கார பையா ஓய் குழந்தை பையா சொல்லு சொல்லு அப்பா யாரு அப்பா பேரு அப்பா பேரா என் தந்தையாரே பார்த்ததே இல்லை ஒரு பொழுதும் பார்த்தது இல்ல எங்க எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்ப நீ இப்ப வடமதுரை தெய்வ பத்தினியா தம்பி ஏடா அண்ணன் மாதிரி இருக்கிற ஐயா பார்த்தா அண்ணன் மாதிரி இருக்கிற தெரியுமா யாரு நாங்க தானே உங்க சித்தப்பா சித்தப்பாவா? செத்து போயிட்டு நினைச்சு நீ எப்படா உயிரா வந்த சித்தப்பா சித்தப்பாவா சித்தப்பா அண்ணன் மாதிரி பாத்து உயிரோட வச்சா நாளைக்கு சொத்துல பங்கு கேப்பா அடிச்சு கொண்டு போட்டுடலாமா ஒண்ணு தூக்கி போற என்ன போய் காட்டுறேன் கட்டி இந்த ஆலமரத்தை விரிசத்துல தொங்கிட்டு இந்த பையனை மூட்டை கட்டி ஆலாமரத்துல தொங்கிட்டுக்கிறோம் இவங்க அந்த நரிநாய் காக்காயே பறவைதான் திங்கும் நாடகத்துல பின்னையார் வராங்க அதுக்கு தான் இருக்கும் இவனே செத்து போயிட்டோம் மிருகநாள் திருப்பி போயிடும் இதுக்கு மேல சொல்லி நம்மளுக்கு கேட்டோம் ஆகட்டுவா ஆகட்டும் அறிவீர்கள் சபையோர்களே இதோ அப்பண்ணனையும் அப்பண்ணன் பெற்ற பாலனையுமே அப்பண்ணன் தம்பி மாதிரி கொண்டுட்டாங்க கொண்டு விட்டார்கள் ஆனா அப்பண்ண சாதாரணப்பட்டவர் இல்ல தினமும் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடும் போது சிவனுடைய பக்தர் சிறந்த சிவனுடைய பக்தர் ஒரு வாய் சாப்பிடும் போது சிவனுக்கு எடுத்து வச்சுட்டு தான் அவர் சாதமே சாப்பிடுவாரு இதெல்லாம் பார்த்த சிவபெருமா இப்படிப்பட்ட நல்லவனுக்கு இப்படி ஒரு கொடுமை வரக்கூடாது ஒரு நல்லவனுக்கு பிள்ளையா பிறந்து அறியாத சிசு இவன் என்ன ஒரு பாவம் செஞ்சான் இவனை மறுபடியும் நாம் உயிர் கொடுக்கணும் என்று சிவபெருமான அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்க விதம் காண்க அதாவது சிவபெருமான் கடவுள் பேசுறோம் அதனால நீ எந்த தவறும் செய்யல நீ அறியாத சிறுமை அதனால உன் நாடு உன் வீடு எல்லாத்தையும் உன் சித்தப்பா மக்கள் எல்லாம் அடிச்சு புடிங்கிட்டாங்க அதனால இந்த இடத்துல நான் உனக்கு வீரமும் கொடுத்து உனக்கு ஒரு பெயர் வைக்கிறோம் வீரம் கொடுத்தபடியா உனக்கு வீர சிகாமணி என்று அதனால் நீ இழந்த நாட்டை வீட்டை உன் சொத்தை நீ அனுபவிக்கணும்னா உன் சித்தப்பா மனைவியை அடிச்சு துரத்திட்டு நான் உன் நாட்டை நீயே திரும்பி போட்டிருக்கேன் அப்படியே ஆகட்டும் ஆகட்டும் இதோ வீரம் தருகிறேன் போய் அடிச்சாங்க இங்க போட்டு தள்ளு